அந்த நிகழ்ச்சியை நானும் பார்த்தேன். எனக்கு வந்து பர்சனலா என்ன தோணுச்சுனாக்கா, கோபி வந்து அந்த நிகழ்ச்சிய வந்து ஆரம்பிக்கிறது முன்னுக்கே அவர் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டாரு. நான் வந்து ஸ்ட்ரே டாக்ஸை எகெயின்ஸ்ட் பண்ணி தான் பேச போகிறேன். நீங்கள் த்ரூ அவுட் த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து அந்த டாக் லவர்ஸை வந்து பேச விடுற சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு எகெயின்ஸ்ட் பண்ணி பேசுகிறவங்கள தான் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப இது பண்ணுறாரு. எதுலன்னா அதில் வந்து ஒரு ஒரு கண்டெஸ்டன்ட் பேசுகிறதுக்கு வந்தவர் வந்து அவர் பிள்ளையை வந்து இறந்துருச்சு பிகாஸ் ஆஃப் தேட்னு. நீங்கள் பாருங்கள், அந்த அன்னைக்கு வந்து அந்த பிள்ளை இறக்கணும்னு இருந்தாக்கா அது இறந்துருக்கும், ரைட்டா? ஸோ வந்து இந்த டாக்கு வந்ததுனால தான் இறந்துச்சின்னு அது வந்துச்சு. ஓகே, எவ்வளோ இடத்துல வந்து பிள்ளைங்க க்ராஸ் பண்ணி அந்த இன்னொரு கண்டெஸ்டன்ட் எகெயின்ஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க டாக்குனால இல்லை, ஒரு பேபி வந்து குறுக்க வந்ததுனால அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அப்போ அதனால வந்து பிள்ளையை நம்ம தப்பு சொல்ல முடியுமா? இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் மீன்ஸ் திங்ஸ் ஹேப்பன் லைக் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நாய்கள் மேலே திணிக்கிறது வந்து அது ஒரு முற்றிலும் வந்து ஒரு மறுக்கப்பட ஒரு விஷயம்னு சொல்லுவேன்.